இயேசுவின் இனிய நாமத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. இயேசுனுடைய அன்பின் சீசன் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். கல்லறை எப்படி இருந்துச்சுனாக்கா, எம்டி டூம், கல்லறை காலியாய் காணப்பட்டது. அந்த மகதலேனா மரியாள் யார் என்றால், அவளுக்குள் 7 பிசாசுகள் இருந்தன. அந்த 7 பிசாசுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீக்கினார். அந்த 7 பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவங்க தான் மகதலேனா மரியாள். அந்த மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவள் கல்லையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவளாய் 2 தூதர்கள், 2 ஏஞ்சல்ஸ், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டாள். அந்த தூதர்கள் மரியாளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று மரியாள் அறியாதிருந்தாள். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். இதிலிருந்து இதனுடைய முக்கியமான கருத்து சாராம்சம் என்னன்னாக்கா, இது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியும் சொஸ்தமாக்கி இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டி கடல் மீது நடந்திருக்கிறார். எத்தனையோ விதமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ சீஷர்கள் அவரோடு கூட இருந்திருக்கிறார்கள். அதில் பிரதானமாக 12 சீஷர்கள் இருந்திருக்கார்கள். அவங்க இதெல்லாம் கூட இருந்தே பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அன்பு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் கல்லறை வைத்து விட்டார் என்று அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது மிகுந்த அன்பு உள்ளவள். அவங்களோட அன்புக்கு ஒரு அளவே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றான். அப்போ அந்த டெட் பாடியை கூட அந்த மகதலேனா மரியாள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ ஒரு விருப்பம், அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு நேசம், அவ்வளோ ஒரு அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அவளுக்கு இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் அளித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னாக்கா, எத்தனையோ சீசுகள் கூட இருந்த பொழுது கூட, பிரதான 12 சீசுகள் கூட இருந்த பொழுது கூட, அவர் எவ்வளோ அற்புதங்களை அவர் செய்திருந்தாலும் கூட அவளுக்கெல்லாம் காட்சியளிக்காமல் இயேசு முதல் என்ன செய்தார்னாக்கா, அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் காட்சியளித்தார். இது உலகத்திலே பெரிய, இதோட ஒரு பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதாவது பெரிய கிஃப்ட் எப்படி சொல்றதுனாக்கா, இது மாதிரி ஒரு கொடுத்து வச்சுங்க மகதலேனா மரியாள் மாதிரி யாருமே இருக்க முடியாது. அப்போ இயேசு அவளை நோக்கி, மரியாளி என்றால் அவள் திரும்பி பார்த்து ரஃபூனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமாகும். அப்புறம் என்ன செய்யற அந்த மகதலேனா மரியாள் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை நேரடியாக கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதையும் எல்லா சீஷர்களுக்கும் என்ன செய்தாங்க, போய் அறிவிச்சாங்க. இதில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அந்த மகதலேனா மரியாளுக்கு அதாவது எப்படின்னாக்கா, எத்தனையோ பேர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு, வியாதியத்தை சுத்தமாக்குறாரு, சீஷர்கள்லாம் அவருடைய அற்புதத்தெல்லாம் கண்டாங்க, எல்லாம் கூடவே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அன்பு கிடையாது. ஆனால் அந்த மகதலேனா மரியாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா,
இயேசு வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். ஐயா, நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்திருப்பாங்க. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறையத்துக்கு வந்து அந்த கல்லறை அடைத்திருக்க அந்த கல், அதாவது புரட்டி போட்டிருக்க கண்டு, இதெல்லாம் மகதலேனா மரியாள் சொல்லும் பொழுது, உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த முதல் தரிசனம் வந்து அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் காட்சியளித்தார். அப்படிப்பட்ட பாக்கியம் அந்த மகதலேனா மரியாளுக்கு இருக்கிறது. அவங்க எப்படி மகதலேனா மரியா வந்து ஆண்டவர் மீது அன்பு இருந்தவங்களா இருந்தாலும், அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்ம என்ன இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீது நீங்கள் அன்பு கூற வேண்டும். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனிலே நல்ல பிதாவே, உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. அந்த மகதலேனா மரியாள் கூட தகப்பனே, உங்கள் சகோதரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் என்று அந்த வாஞ்சையோடு, அந்த பாசத்தோடு, அந்த அன்போடு, அந்த விருப்பத்தோடு, அந்த நேசத்தோடு அவருடைய அந்த உடலை, அவருடைய பாடியை எப்படி அவங்க தேடுறாங்களோ, கண்டடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ, அப்படிப்பட்ட பாசத்தை, அப்படிப்பட்ட அன்பை, அப்படிப்பட்ட நேசத்தை இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, நீங்கள் கல்லல்ல, மண்ணல்ல. ஆண்டவரே, நீங்கள் மரித்து சட்டப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன். எப்பொழுதும் நீர் ஜீவனோடு தான் இருக்கிறீர் இந்த உலகத்திலே. அதாவது நீர் வந்து உயிருள்ள தேவன். ஆம் ஹூ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேக்கு சொன்ன தேவன். அப்படிப்பட்ட தேவனை அந்த மகதலேனா மரியாள் கண்டடைந்தது போல நாங்களும் கண்டடைத்த கிறிஸ்தவத்தில் கண்டடைய கிருபை செய்யுங்க. அந்த வசனத்தை கேட்ட ஓரியும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.